வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். உலக புகழ்பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியில் தலைமை செயலாளர் தொடங்கி அனைத்து அதிகாரிகளும் காரணமின்றி கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரக்காயர் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைத்த அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. உலக புகழ்பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். உலக புகழ்பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலின் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினம்தோறும் மணக்குள விநாயகருக்கு பல்வேறு வாகன அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் கடந்த 2ஆம் தேதி நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் தொடர்ச்சியாக திரு தேரோட்ட விழா இன்று காலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட மணக்குள விநாயகர் உட்புறப்பாடு கொண்டுவரப்பட்டு திருத்தேரில் வைத்து திரு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மணக்குள விநாயகரை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரியில் தலைமை செயலாளர் தொடங்கி அனைத்து அதிகாரிகளும் காரணமின்றி கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக கோப்புகளை கவர்னர், தலைமை செயலர், அரசு செயலர்கள், இயக்குநர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நாள் கணக்கில் எந்தவித காரணமும் இன்றி முடக்கி வைத்துள்ளதால் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியவில்லை என முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரி சட்டமன்றத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 15 சட்டப்பேரவையின் 6 கூட்டத்தொடரின் 2வது பகுதி வரும் 18ஆம் தேதி கூட உள்ளதாகவும், இந்த கூட்டத்தொடரில் புதுச்சேரியில் வணிகம் செய்தலை எளிதாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும், அந்த மசோதாவில் தலைமை செயலாளர் தொடங்கி அனைத்து மட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகள் எந்தவித காரணமும் இன்றி கோப்புகளை காலதாமதம் செய்தால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன என்றார். மேலும் சட்டமன்றம் கூட்டம் எத்தனை நாட்கள் நடைபெறும் என அலுவல் ஆய்வுக்கூடம் கூட்டம் முடிவு செய்யும் என்றும், மேலும் மாநில அந்தஸ்து உள்ளிட்ட தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்துள்ளதால் அது தொடர்பாக பரிசீலனை செய்து விவாதம் நடத்தப்படும் என்றார். முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரக்காயர் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைத்த அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரக்காயர் பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. கடலூர் அரசு தலைமை மருத்துவ கிளை நூலகத்தில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இயங்கி வரும் கிளை நிர்வாகத்தில் நூலக வாசகர் வட்டத்தின் சார்பில் ஆசிரியர் தின விழா வாசகர் வட்ட தலைவர் கவிஞர் சிங்காரம் தலைமையில் நடைபெற்றது.
விழாவில் நூலக வாசகர் வட்ட ஆலோசகரும் ஓய்வு பெற்ற தலைமை கண் மருத்துவருமான கேசவன், நூலக வாசகர் வட்ட கௌரவ தலைவர் லயன் இளங்கோவன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள். இந்த விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் நூலக வாசகர் வட்ட துணைத் தலைவர் குமார் வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் நூலக வாசகர் வட்ட ஆலோசகர் சித்தானந்த புலவர் ஓவியர் முத்துக்குமரன் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் திருவுருவப் படத்தை திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசு டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஜெகரட்சகன் ஆசிரியர் தின விழா சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கடலூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் மேல்நிலை கல்வி வேளாண் அறிவியல் ஆசிரியர் கவிஞர் குறிஞ்சி ரவி அவர்களின் 36 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றியமைக்காக சிறந்த கல்விக்கான சேவை விருது வழங்கி பாராட்டப்பட்டார். இந்த நிகழ்ச்சியில் பணி நிறைவு பெற்ற உணவு பாதுகாப்பு அலுவலர் கவிஞர் நல்லதம்பி வாழ்த்துரை வழங்கினார். கடலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் நேர்முக உதவியாளர் தியாகராஜன், அண்ணா கிராம துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன், நூலக வாசர் வட்ட இணை செயலாளர் கவிஞர் கலைசெல்வி, நல்லாசிரியர் விருது பெற்ற தமிழ் ஆசிரியர் அருள் ஜோதி, பேராசிரியர் சிவகுமார், தீந்தமிழன் என்கிற பிரபாகரன், அண்ணா கிராம துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் வெங்கடேசன், கடலூர் மாவட்ட தேசிய பசுமை சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் செல்வநாதன், உதயா வெங்கடேசன், வாசகர் வட்ட இணை செயலாளர் கவிஞர் கலைசெல்வி, மாணவர் அனீஸ்வரர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இறுதியில் வாசகர் வட்ட செயலாளரும் கிளை நூலகருமான பார்த்திபன் நன்றி கூறினார். SMV பள்ளியில் ஆசிரியர் தினவிழா மற்றும் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மனுக்குல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான SMV பள்ளியில் ஆசிரியர் தினவிழா மற்றும் ஓணம் பண்டிகை விழா கொண்டாடப்பட்டன. நிகழ்ச்சிகள் பள்ளியின் திறந்தவெளி அடுக்கு அரங்கத்தில் நடைபெற்றன. நிகழ்ச்சிகளை சிறப்பிக்க பள்ளியின் இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம் வருகை தந்தார். அவரை SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு மலர்கள் கொடுத்து வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் SMV பள்ளியின் கீத பாடல் பாடப்பட்டது. ஓணம் பண்டிகையை சிறப்பிக்கும் விதமாக அரங்கத்தின் உள்ளே அத்திப்பூ கோலம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இணை செயலர் முதல்வர் ஆசிரியர்கள் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றினர். முதல்வர் மற்றும் இணை செயலர் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் கைகுலுக்கி ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதையடுத்து மாணவிகள் இணைந்து கேரளா பாரம்பரிய பாடலுக்கு ஏற்ப நடனமாடினர். ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதன் நிகழ்வை குறிக்கும் வகையில் மாவெளி மன்னனுடைய புராண நிகழ்வை மாணவர்கள் நாடகமாக நடத்தி காட்டினர். பல்வேறு இசை கோர்வையை களவிற்கு ஏற்ப மாணவர்கள் நடனமாடி மகிழ்வித்தனர். மௌனமொழி என்னும் சைகை நடிப்பு மூலம் வகுப்பறையில் ஆசிரியர் கற்பித்தல், அப்பொழுது மாணவர்களின் செயல்பாடுகள் பற்றி மிக நேர்த்தியாக நடித்து காட்டப்பட்ட உடல் அசைவு பாவனைகள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. ஆசிரியர் தினத்தின் சிறப்புகள் பற்றி தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் மாணவர்கள் உரைவீச்சு நிகழ்த்தினர். ஆசிரியர்கள் தேர்வு செய்த சிறு சிறு விளையாட்டு செயல்பாடுகள் மூலம் தங்கள் பங்களிப்பை செய்து காட்டினார்கள். அதனை மாணவர்கள் வெகுவாக ரசித்து கரவொலி எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். ஆசிரியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடலுக்கு நடனமாடி மாணவர்களை மகிழ்வித்தனர். ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் ஒய்யார நடை நடந்து காட்டினர். ஆசிரியர்கள் அங்கு தங்கள் வகுப்பறையின் மறக்க முடியாத அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த கொண்டாட்டத்தின் முக்கிய நிகழ்ச்சியாக கேக் வெட்டப்பட்டது. அதன் பின்னர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து நடனமாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வெள்ளிக்கிழமை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று
தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றியவர்கள் மதன்ராஜ் கனிமொழி குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரைக்காயர் பிறந்தநாள் விழா காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக பிள்ளைசாவடி, பெரிய காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் மற்றும் சின்ன காலாப்பட்டு பகுதிகளில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் வட்டார தலைவர் முகுந்தராஜ், வடக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பெருமாள், பொது செயலாளர் கதிர்வேல், வடக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார், பிள்ளைசாவடி காங்கிரஸ் பிரமுகர் தினேஷ், காலாப்பட்டு காங்கிரஸ் பிரமுகர் வீரபத்திரன், வட்டார செயலாளர் ஸ்ரீதர், வட்டார செயலாளர் அஞ்சாலாட்சி மற்றும் காலாப்பட்டு வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் காலாப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி, கணபதி செட்டிக்குளம் ஊர்களை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மறைந்த முன்னாள் முதல்வர் மரைக்காயர் அவர்களின் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. புதுச்சேரியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் காங்கிரசிற்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று பேசிய போது, புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், கூனிமேடு கட்சி எங்களை விமர்சனம் செய்கிறது என்று தெரிவித்திருந்தேன். இதில் எங்களது கூட்டணி கட்சியான NR காங்கிரஸை குறிப்பிட்டு பேசியதாக வதந்தி பரவியது. இது முற்றிலும் தவறு. எங்களது பாரத பிரதமரான மோடியை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்து பேசினார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எந்த கொள்கையும் இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகிகள் போட்டோ, கட்சி தலைவர்கள் போட்டோவை வைத்து மாநாடு நடத்திய விஜயை நான் குறிப்பிட்டு பேசினேன். அவர் நடத்தியது மாநாடு கிடையாது, ரசிகர்கள் கூட்டத்தை வைத்துக்கொள்ள கூட்டம் போட்டுள்ளார். எந்தவித MLA கவுன்சிலரும் இல்லாத அவர் எங்களது பிரதமரை விமர்சிக்க தகுதி கிடையாது. நான் விஜயை தான் புதுச்சேரியை தாண்டாத கட்சி என்று தமிழக வெற்றிக் கழகம் என்று கூறினேன் என்றார். முன்னாள் ஆளுநர் ஃபாரூக் மரைக்காயர் பிறந்த தினத்தை ஒட்டி கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கருவடிக்குப்பம் பகுதியில் முன்னாள் ஆளுநர் ஃபாரூக் மரைக்காயர் பிறந்தநாளையொட்டி இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் காது, மூக்கு, தொண்டை, கண் மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், அறுவை சிகிச்சை, மகப்பேறு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 63ஆம் ஆண்டு உற்சவ விழாவையொட்டி பாஜக தலைவர் VP ராமலிங்கம் சுவாமியை வழிபட்டு நிதி உதவியை வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வாழைக்குளத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 63ஆம் ஆண்டு உற்சவ விழா 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை, சக்தி கரகம் எழுந்தருளி, கொடியேற்றம் மற்றும் காப்பு கட்டுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. இரவில் அம்மன் திருவீதி உலா நடைபெற்றது. இந்த விழாவில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு
இந்த உற்சவ விழாவிற்கு கோவிலுக்கு நிதி உதவியை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மாவட்ட செயலாளர் சுகந்த மலர் மற்றும் முத்துக்குமார், உமா மகேஸ்வரி, மாலதி, பிரகாஷ், சந்தோஷ், செல்வம், வீரமணி, முருகன், பாலமுருகன், வாழைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், சரவணன், ஐயப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போற்றியும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. உதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முருங்கப்பாக்கத்தில் இருந்து வில்லியனூர் போகும் வழியில் உதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பிரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்புறை பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர், அபிஷேக தூள், மஞ்சள் தூள், விபூதி, சந்தனம், இளநீர், பன்னீர் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, வேல்ராம்பட்டை சேர்ந்த ராஜி குடும்பத்தினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர். தவளக்குப்பம் நேஷனல் பள்ளியில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான ஆசிரியர் தினம் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக KBS குழுமத்தின் தலைவர் ஹரிஹரன், தேஷ்னா ஃபவுண்டேஷன் நிறுவனர் அமலா தேவி ரமணன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆசிரியர் தினத்தின் சிறப்புகள் குறித்து விளக்க உரை வழங்கினர். மாணவர்கள் தங்களை மிகவும் கவர்ந்த ஆசிரியர்களை போற்றும் வகையில் பாராட்டுரை வழங்கினார்கள். இந்த விழாவை முன்னிட்டு பள்ளியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பள்ளியின் தலைமை ஆசிரியர் உமா நன்றியுரை வழங்கினார். இந்த விழாவிற்காக சிறப்பு ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். உலக புகழ்பெற்ற புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் 65ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தை பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழுத்தனர். புதுச்சேரியில் தலைமை செயலாளர் தொடங்கி அனைத்து அதிகாரிகளும் காரணமின்றி கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கால தாமதம் செய்தால் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 250 அபராதம் விதிக்கும் மசோதா சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஃபாரூக் மரக்காயர் பிறந்தநாளையொட்டி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைத்த அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது.